Start, boys and girls. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுல யாராச்சும் பார்த்து கற்றுக்கிட்டதா இல்லை இயல்பாகவே இருந்துச்சா? யாரை பார்த்து கற்றுனாலும் வராது. அப்பா மாதிரி புள்ள வராது, புள்ள மாதிரி அப்பா வர மாட்டான். நீங்களும் கவுண்டமணி சாரும் ஒரு ஆக்டர் கூட ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? காம்பினேஷன் வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துருவோம். வெரி குட். நான் இப்போ படம் இதெல்லாம் எடுக்க மாட்டேன். ரஜினி சார் கூட கால் ஷீட் தரம்னாரு, அது வேணாம் சார். பெட்ரோமேக்ஸ் லைட் அந்த பருப்பு நான் பார்த்து உடைக்கணும். காமெடி கிடையாது. கவுண்டமணி மூஞ்சி பார்த்து இதில் எப்படின்னா உடைங்க அப்படின்னு அப்போ தான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். எடுத்து போடுவீங்களோ காப்பி ரைட் வரும். அப்போ நம்ம நடிச்ச நம்மளுக்கு காப்பி ரைஸ் கொடுக்கணும். பொண்டாட்டிக்கு அல்வா இது வாங்கி கொடுறா, நைட்டில் அல்வா பூ வாங்கி கொடுத்தா அவர் பொண்டாட்டியை கொடுத்து கூப்பிடுவேன். புளிய மரத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞான படத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையானே அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு அந்த ட்ரூலி ராம்னு பாட்காஸ்ட் எங்கள் ஷோ யூடியூப் ஷோக்கு வணக்கம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் நீங்கள் சொன்னீங்க தொண்டை சரியாகலன்னு சொல்லி. என்ன மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி என்ன கரகரம் என்ன ஆயிடுச்சு த்ரோட்டில்? அந்த தொண்டை கொஞ்சம் பளிச்சாகி போச்சு. பளிச்சாகி சதை வளர்ந்து போச்சு. ஓகே. இது பண்ணியிருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நானே அதெல்லாம் முதல் வழி தான் பசங்களை என்ன வச்சு பண்ணுறாங்க. சரி சரி. நம்ம ஆரம்பிச்சாச்சு, ஒரு 8-10 பண்ணிட்டேன். உங்களுக்கு அனுப்புகிறேன். சத்யராஜ் சார், கங்கை அமரன், ஆமாம் பார்த்து சிவமணியில் அனுப்பிச்சாங்க. சரி, அந்த கேள்வி, டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? டீ இருக்கும்போது அதை சாப்பிட்டுக்கிற வேண்டியதான், காஃபி இருக்கும்போது காஃபி சாப்பிட்டுக்கிற வேண்டியது. எத்தனை கப் ஒரு நாளைக்கு சாப்பிடுவீங்க? ஒரு நாளைக்கு வந்து காலையில் 2, மத்தியானம் 1, சாயங்காலம் 1, அவ்வளோதான். அளவோட தான். எப்போ நினைச்சாலும் சிரிப்பு வர மாதிரி ஒரு நினைவு, நினைச்சாலும் உடனே உங்களுக்கு சிரிப்பு வரும். என்ன நினைவு? படங்களை பார்க்கும்போது பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது. சரி, ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலே குழந்தை பருவம் நினைவுக்கு வருது. என்ன சாப்பாடு சாப்பிட்டோன்னா சின்ன வயசு ஞாபகம் என்ன வரும்? பணியாரம். பணியாரம் அந்த காலையில் கிராமத்தில் அதுதான். அப்போ பார்த்தா வந்து ஒரணா அரையணா, அது நீங்கள் பார்த்துக்க சான்ஸ் இல்லை. எங்கள் காலத்தை சொல்கிறேன். ஆமாம், ஓட்ட ஒரணா இருக்கும். ஆமாம். அப்போது நாங்கள் அந்த சாப்பிட்டு அந்த பணியாரத்துக்கு காசை கொடுப்போம். அதை எடுத்துகிட்டு 3/4 பைசா இது கொடுப்பாங்க. ஓகே, சில்லறை கொடுப்பாங்க. ஆமாம். நீங்கள் தெரியாமல் அடிக்கடி சொல்லுவோம் ஒரு வார்த்தை என்ன? சாமி, முருகா. அப்படியா? சண்முகா. ரொம்ப சந்தோஷம். அப்பாவோட எத்தனை படத்தில் நடிச்சிருக்கேன். நம்ம கடைசி படம் ஆக்ட் பண்ணிங்க என்ன ஆசை ராசாவே. அப்புறம் 2-3 படம் ஆக்ட் பண்ணிருக்கீங்களா பசங்க சொன்னாங்க. பட் அப்பா கூட காம்பினேஷன் வரலையா சீனு? ஐ திங்க் படையப்பா ஏதோ படத்துல எல்லாம் வந்திருக்கீங்க, இல்லை வேற ஏதோ ரஜினி ஏதோ படத்தில் வந்தீங்க? ஒரு சீனில் வருவேன். ஒரு சீனில் வருவீங்களா? ஞாபகம் இருக்கு. பட் பாங்க எனக்கு நம்ம இதுதான் ஞாபகம் இருக்கு. என்ன ஆசை ராசாவே கூடவே வருவீங்க நீங்களும் மணிவண்ணனும். ஆமாம். ஊட்டியில் டிஸ்கோ சந்தி 2 பேரும் டைரக்ஷன் பண்ணாங்க, ட்வின்ஸு 2 பேரும் டைரக்ஷன் பண்ணாங்க. அப்புறம் படம். ஓகே. அது நான் நாயுடு நடிச்சிருப்பேன். ஓகே ஓகே ஓகே. பெரிய நான் போட்டு பெரிய வயசை வச்சு அப்போ வந்து திட்டம் மாதிரி அவர். அப்புறம் லட்சுமி வந்தாச்சு. ஆமாம், அது செம்ம காமெடி. மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் எப்படி இருக்குன்னு? மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப எங்களை பொறுத்தவரை ஈஸி. அவங்க சிரிக்கிறது சிரமப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி காமெடி நம்ம கொடுப்போம். நினச்சி சிரிக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து நாடகத்துலேருந்து வந்தது. ஓகே. அந்த அனுபவங்கள் தெரியும்.
உடனே சிரிப்பு ரியாக்ஷன். ஆமாம், இதுதான் சிரிப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தெரியும். ஒரு ஆடியன்ஸ் சிரிக்காங்கன்னா இந்த சிரிப்பு தான் அங்கேயும் சிரிப்பாங்க. அங்கே இருக்கணும். இது நீங்கள் யாராச்சும் பார்த்து கற்றுக்கிட்டதா இல்லை இயல்பாகவே இருந்துச்சா? அப்படி கற்றுக்கிட்டதுனால இது இயல்பாக வரணும். அவ்வளோதான். யாரை பார்த்து கற்றுனாலும் வராது. அப்பா மாதிரி புள்ள வராது, புள்ள மாதிரி அப்பா வர மாட்டான். படங்களில் நீங்கள் ஊருக்குள்ள நிறைய சேட்டை பண்ணிட்டு கவுண்டமணி அண்ணகிட்ட மாட்டுவீங்க. நிஜத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? நிஜத்தில் அப்படி பண்ணது இது ஒன்லி காமெடி. சினிமாவுக்காக ஜனங்க அமைதியாக இருந்துக்கிட்டு அவரை மாட்டி விட்டு ஒன்றும் தெரியாத போல இருக்கணும். அப்போ ஜனங்களுக்கு ஏதோ கிசும்பு பண்ண போகிறான், தர மாட்ட போகிறான் அப்படின்ட்டு. சின்ன வயசில் மெட்ராஸ்ன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க, எதுக்காக முடிவு பண்ணீங்க இங்கே வரணும்னு? நான் பள்ளிக்கூடத்துலேயே ட்ராமா இது நடத்துவாங்க, அது நடிப்பேன். இதில் எங்கள் ஊர் பையன் இங்கே இருக்காங்க, அவங்கள்ட்ட நீ வந்துடுறா சினிமாவில் நடிக்கலாம் அப்படி இப்படின்னு அப்போவே ஆசையை கட்டி இங்கேருந்து சொல்லுவாங்க. ஆமாம், கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன். எனக்கு ராமநாதபுரம் முதுகுளத்தூரில் ஒரு 4 கிலோமீட்டர் கிராமம். முதுகுளத்தூர்லேருந்து 4 கிலோமீட்டர். ஆமாம், முதுகுளத்தூர். ஓகே. அப்போ மெட்ராஸ் வந்த புதுசில் பொழுதுபோக்கு சாயந்தரம் என்ன செய்வீங்க? சாயங்காலம் வேலை இல்லாமல் இருக்கும்போது ஸ்டூடியோ போவேன். அதான் வேலையே. அதுதான் வேலை. அதான் பொழுதுபோக்கு. அப்புறம் சாயங்காலம் ட்ராமா தேனாம்பட்டி ரோடு இருக்குல்ல, அங்கே எல்லா பேரும் இருப்பாங்க. ஆமாம், அங்கே எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ நாடக நடிகர்கள் எல்லாம் நிறைய நிற்பாங்க. ஆமாம், இப்போ இந்த கொத்தனாருக்கு வேலை செய்ய ஆள் நிற்கும், இவங்களும் நிற்பாங்க. அந்த மாதிரி நம்ம ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் நிற்பாங்க, ஜூனியர் பிக்கப் பண்ணி. நாடகங்கள் நிறையா இருந்துச்சு. அப்போ இந்த கேரக்டருக்கு இவன் போடுவான், இது போடுவான். அப்போ மனப்படம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான்லாம் ஒரு 5-6 இது எடுத்து வச்சுக்கிடுவேன். அதில் ஒருத்தன் இல்லைன்னா நான் போயிடுவேன். அது கேரக்டர். ஓகே. முதல்ல கவுண்டமணி அண்ணன் எப்போ மீட் பண்ணீங்க? நாடகத்தில் ஓ சரி. அப்புறம் அதுக்கப்புறம் தான் சினிமா. ஓ சரி. ஓகே. ஆமாண்ணா, நீங்களும் கவுண்டமணி சாரும் உங்கள் காம்பினேஷன் எந்த ஒரு ஆக்டர் கூட ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? காம்பினேஷன் படத்தில் சின்ன கேரக்டர்லாம் நான் போட்டுக்கிட்டேன், அவரும் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ஏதோ ஒரு படத்தில் வீரப்பன்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். யாருண்ணே? வீரப்பனா? அப்பா செட்டு. வீரப்பன் நல்லா தெரியும். ஆமாம், அப்பாவோட இருந்தவர். அவர் தான் முதல்ல இருந்தார். உங்கள் 2 பேரும் காம்பினேஷன். ஆமாம், அதுக்கு படங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த உதயகதம், அதுக்கு முன்னாடி கரகாட்டக்காரன், அதுதான் சூப்பர் பெரிய காம்பினேஷன். ஆமாம், அவர் அப்பாவோட அவரோட இருந்தவர். ஆமாம், வீரப்பன் நல்லா தெரியும். வீரப்பன் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கூட வந்தார் ஆஃபீஸ்க்கு. அவர் கண்ணு போயிடுச்சு, எங்களோட உட்காந்துட்டு போனார் நேரம். இப்போ 2 பேரும் நீங்களும் கவுண்டமணி என்னன்னு கண்டிப்பாக நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணுவீங்க சீன்ஸுக்கு. உங்களுக்கு எப்போது அதில் ஆர்கியூமெண்ட் வந்திருக்கா 2 பேருக்கும்? அது இல்லை, படித்து காமிப்பாங்க. கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துருவோம், குறைச்சி. ஆமாம், அது இல்லை எடுத்துருவோம். வெரி குட், ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. வெரி குட். எந்த ஒரு ஆக்டருக்கு உங்கள் 2 பேரு கூடயும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ஆக்டர் கூட உங்கள் காம்பினேஷன், ஒரு ஆக்டர் கூட ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாருக்கூடையும் நல்ல நம்ம அந்த ட்ராமாவில் நடிச்சதுனால என்ன டைமிங்கு இவர் பேசுகிறாரு அப்படின்னு அந்த டைமிங்கை பிடிச்சிருவோம். இது டைமிங் தான் முக்கியம். அந்த ஒரு ஆக்டரோட டைமிங் வச்சு இவர் பேசினால இவர் தான் டைமிங்கு. இவர் ஜனகராஜ் பேசினா அந்த டைமிங். ஓகே. கவுண்டர் பேசினா அந்த டைம். மற்ற ஆளுங்க அந்த சில பேருக்கு மெதுவாக பேசுவாங்க, பழமாக பேசுவாங்க, சரி, ரொம்ப சாப்பிட்டா பேசுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல போயிடணும். ஓகே. எப்போவுமே சினிமாவில் சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு பார்வை மாறும்.
ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக உங்கள் காம்பினேஷனுக்கு மார்க்கெட் இருந்த டைமில் அந்த பார்வை எப்படி மாறுச்சுன்னு உங்களை பார்க்குறது எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னு பார்ப்பாங்க. சில நடிகர் அவங்கள திருப்பிட்டு பார்ப்பாங்க, நம்ம எப்பவும் போல எப்பவும் போல நம்ம அதுதான் யதார்த்தமாக நேச்சுரலாக இருக்கு. அவ்வளோதான். ஒரு பந்தாக காட்டிக்கிறது இல்லை, எப்போவுமே அது கிடையாது. எப்பவும் அது கிடையாது நம்மளுக்கு. செட்லேயோ இல்லை நிஜ வாழ்க்கையிலோ நடந்த காமெடியை படத்தில் சீனாக பண்ணியிருக்கீங்களா? செட்லேயோ இல்லை நிஜ வாழ்க்கையிலையோ பண்ண ஏதோ ஒரு காமெடி நல்லா இருக்கான்னு சொல்லி சீனில் வச்சுருக்கீங்களான்னு? அப்படிலாம் பண்ண கிடையாது. எங்கேயாவது போகும்போது ஒரு இன்சிடெண்ட் நடக்கும், அதை கவனித்து வச்சிருக்கோம். ஓகே, நிறையா நிறையா வச்சுருப்பீங்க. நிறைய போனால் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஓகே. அங்கேயே இந்த காய்கறி வாங்கும்போது இதெல்லாம் சரி சரி. வீரப்பன் பொதுவாக அங்கே தான் இருப்பார். வீரப்பன் அங்கே தான் போவார். சரி சரி. அந்த நடக்கிற இன்சிடென்ட் அதை பார்த்துட்டு வந்து வெரி குட் வெரி குட். இது நல்ல ஒரு நியூஸ் தான். சின்ன வயசில் நீங்கள் தியேட்டரில் சிவாஜி சார் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க ஊரில், அப்புறம் இங்கே வந்து பார்த்துருப்பீங்க, அப்புறம் அவர் கூட வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்க. அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். சின்ன வயசில் டென்ட்டு கோட்டையிலே பார்த்துருக்கேன். ஆமாம், எங்கள் ஊர் டென்ட்டு கோட்டை. ஆமாம். அப்புறம் நடிக்கும்போது 52 வந்துச்சு பராசக்தி. நான் இப்போ பிறந்தது 53. ஸோ நீங்கள் பிறக்கும் போதே அவர் 2 வருஷம் நடிகர் ஆகிட்டார். அப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டப்ப எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், இவங்கெல்லாம் பார்க்கணும்னு ஆசை. நான் அவர் கூட நடிக்கணும்னு கனவுளோடு நடிக்கலை. எப்போ அவர் முதல்ல பார்த்தீங்க, அப்புறம் எப்போ சந்திச்சிங்க? நான் பார்த்தது வந்து எங்கள் ஊரில் ஒரு சிலை திறக்க வந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. ஆமாம். அப்போ வந்து பார்த்தா மெட்ராஸ் வந்து அப்போ எங்கள் ஊரில் கிராமத்தில் இருந்தேன். அப்போ பார்த்தது தான். அப்போ நான் உங்கள் வீட்டு கூட்டம் எங்கள் வீட்டு கூட்டம் கண்டிப்பாக. ஆமாம், அங்கே அந்த பக்கம் வந்தாலே கூட்டம். அப்புறம் இங்கே வந்து அவர் வந்தோடனே சந்திச்சிங்களா இல்லை கொஞ்சம் வருஷம் ஆச்சா? இல்லை, கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் படத்தில் வந்துட்டான். ஓகே ஓகே. வந்துட்டோம், சந்திச்சது. அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க சொல்லணும். நீங்களும் கவுண்டமணி காம்பினேஷன் காமெடி சீனை இந்த டிவியில் ஒரு காமெடி சேனல் இருக்கு, அது பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நான் உள்ளே போன அம்மா சொல்லுவாங்க, செந்தில் கவுண்டமணி காமெடியை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்து சிரிப்பார். அது ரவிக்குமார் படம் தான். சரி. அது வந்து திருநெல்வேலி பாஷை பேசுவோம். ஓகே. ஆமாம், எல்லாம் சுமருதா இங்கே அப்படின்னா அவர் ஒரு பாசையில் இருக்குது. ஏன்னாச்சு சும்மா இருக்க அங்கே நிற்கல அந்த பாசையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்போம். இதை வந்து ஹெட்டுக்கு வந்தவுடனே கூப்பிடுவார் தனியாக. இந்த காமெடிலாம் அவங்க எங்கேடா பிடிக்குங்க பிடிக்கிறது. அது இந்த நெப்போலியன் ஒரு படம். சரி. அந்த படத்தில் வந்து இதுக்கு கொட்டை இருக்குது, புளிய மரத்துக்கு கொட்டை இருக்குது. இந்த ஞான படத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையானே ஒன்று நைட்டு 12 மணிக்கு எழுப்பி கேட்குறீங்களா அப்படிங்கிறது. அப்புறம் அது ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் கரகாட்டக்காரன் சொல்ல வேண்டியது அது ரொம்ப அது பிரபு சொன்னார் வந்தார் ஷூட்டிங் அவர் இதில் என்ன செய் ராசாவேல நம்ம காரில் அப்பா ஃப்ரண்ட்டில் உட்காந்து நீங்களும் மணி ஒன்று பின்னாடி உட்காந்துட்டு இருந்தீங்க செட்டில். அங்கே நம்ம தோட்டத்தில் நடக்கும்போது ஷூட்டிங்கில் இப்போ கண்ணாடி மூடி இருக்குது. நான் பார்க்குறேன் அப்பா அங்கே காரில் உட்காந்துருக்கார், இவங்க 2 பேரும் தேடுறான்னு காணோம். பார்த்தா கார் பின்னாடி ஜன்னல் விட்டு அப்பா இங்கே உட்காருங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க 2 பேரையும். இன்றைக்கி லைஃப்பில் எல்லாத்துலேயுமே டென்ஷன் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு வாழ்கிறவங்க நிறைய பேர். அவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்னென்ன? அதாவது ஆண்டவன் கொடுக்குறது தான் கொடுப்பான், அந்த அளவுக்கு வச்சுட்டு வாழணும். திடீர்னு பணக்காரன் ஆகி விட்டுருவான், திடீர்னு பணக்காரன் ஏழையாக விட்டுருவான். இதுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையோட சேஷம். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழணும். சரி. ஆமாம் ஆமாம். இப்படி நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். அப்படி போயிட்டு இப்படி இருக்கிறத அப்படியே போய்கிட்டு இருக்கேன். நான் இப்போ படம் இதெல்லாம் எடுக்க மாட்டேன், எடுக்க சொல்லுவாங்க, வேண்டாம். ஆமாம். ரஜினி சார் கூட
கால் ஷீட் தரம்னாரு. ஆ. அது வேணாம் சார், எப்பவும் போல இருப்போம் அப்படின்றது. ரொம்ப சந்தோஷம். ஒரு ப்ராப்பர்ட்டி செக்மெண்ட்டுன்னு அதை இப்போ நான் அந்த பொருட்களை காமிப்பேன், ஒரு செட் ப்ராப்பர்ட்டி. சரி. நீங்கள் பண்ண காமெடி உருவான கதையை சொல்லணும். இது என்னது, பெட்ரோமேக்ஸ் லைட்டா? பெட்ரோமேக்ஸ் லைட். பெட்ரோமேக்ஸ் லைட்டா? ஆமாம். இது காமெடி ஞாபகம் வச்சுங்க. இது மறக்க முடியாத காமெடி. காமெடி பண்ணும்போது சந்தேகமாக இருக்கு, இந்த லைட்டு எப்படி எரியுதுன்னு. உள்ள எப்படி அவர் ஒன்று ஒன்றா விளக்கி சொல்லுவார். இது லைட்டு, இதில் என்ன இருக்குது, இது வழியாக வந்து குழாயில் இங்கே வரும், இங்கே வந்துட்டு அந்த பழுப்பில் விழுகும், விழுந்துட்டு இதை கொளுத்தி போட்டால் லைட்டு எரிக்கும். இதில் எப்படின்னா எரிக்கும் அப்படின்னு பல்பை உடைச்சிடுவேன். அவர் என்ன பார்ப்பாரு, நான் அவரை பார்ப்பேன். இதில் என்ன வித்தியாசம்னா, அந்த பழுப்பை நான் பார்த்து உடைக்கன்னா காமெடி கிடையாது. கவுண்டமணி மூஞ்சி பார்த்துட்டு இதில் எப்படின்னா உடைங்க அப்படின்னா இப்போ ஸ்டைட்டில் சொல்லுவேன். அப்போ தான் அந்த காமெடி இருக்கட்டும். இது வந்து இந்த காமெடி வந்து இன்னும் போய்கிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு, அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி பசங்க எடுத்தாங்க. இப்போ உள்ள சின்ன பிள்ளை மலேசியா போனேன், பெட்ரு மாதம் உடைச்சி விட்டீங்களா அப்படின்னு கேட்குது. எவ்வளோ நாள் நிற்குது பாருங்க. ஆமாம் ஆமாம், இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆமாம், இது பழம்புறப்பு பிரச்சனை. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காமெடி தான். இதை வந்து நடிச்சு காமிச்சார் நீங்கள் பண்ணுறத. அப்போ அம்மாலாம் நம்ம குரூப் உட்காந்துருக்கோம், இதை செந்தில் இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அதாவது 2 வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லுவார். அந்த 2 வாழைப்பழத்தில் கடையில் போய் சாப்பிட்டு வரும்போது ஒன்று சாப்பிட்ருவேன். அந்த ஒன்றை கொடுத்துட்டு, இது வந்து அவருக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியும் ஒன்றை சாப்பிட்டான்னு. இதை கேட்டு இதை வளைச்சி சொல்கிறது தான் காமெடி. ஒன்றும் இங்கே கடைக்கார கொடுத்த அப்போ சாப்பிட்டது சொல்கிறதே இல்லை. அதை சொன்னாக்க காமெடி வராது. அவர் கொடுத்தானா, கொடுத்தான், எவ்வளோ கொடுத்தா, 2 ரூபா கொடுத்தேன். 2 ரூபாய்க்கு எத்தனை, 2 பழம். இதை ஒன்று இங்கே இருக்குது, இன்னும் தாங்க அது 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 வந்து இன்னும் சாப்பிட்டா இன்னொன்று. ஆமாங்க, அதுதாங்க இது அப்புறம் கடைசியில் அதாயா இது அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் சொல்கிறது இல்லை. நம்ம பேசுகிற டைமிங்கு லுக்கு டைமிங் இருக்குது. ஓகே, பார்க்குற லுக்கு இருக்கு, அந்த டைமிங்கு அதுக்குன்னு இது 3 விதம் இருக்குது டைமிங்கிலே. ஆமாம் ஆமாம், சொப்பன சுந்தரி, இந்த இதில் ஏது இருப்பேன். இது வந்து இந்த காமெடியை காதல் சொல்கிறது தான். அவர் ஒரு வித்வான். நான் அவருக்கு இப்படி என்ன கேட்குற கேள்வியா எல்லாம் சொல்லுவாங்க, ஏயா ஒரு வித்வானை பார்த்து இப்படி கேட்கலாமா? அப்புறம் தள்ளுன்னு அடிச்சுட்டு இந்த சொப்பன சுந்தரியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். இதில் இந்த நாங்கள் சொன்னது வந்து சொப்பன சுந்தரியை யாரும் இப்போ வச்சுருக்கா, இதுதான் என் வேலையா, நான் இந்த வேலையை பார்க்குறேன். அப்படி மறக்க முடியாத காமெடி. 100 வருஷத்துக்கு நிற்கணும். ஆமாம், இந்த சில காமெடிலாம் பேசுகிறோம்ல, ஆமாம் நம்ம இந்த திருவிளையாடல நாகேஷ் அந்த ஒரு சீனு அப்பா சொன்னாங்க 100 வருஷத்துக்கு நிற்கும் அந்த சீன் பாருங்க. அதே மாதிரி உங்கள் சீன்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு நிற்கும்? அது வந்து அப்பா காமெடி, நாகேஷ் காமெடி இன்னும் திருவிழாவில் போட்டு கேட்குறாங்க. ஆமாம், கிராமத்தில். ஆமாம், அதே மாதிரி தான் இந்த உங்கள் காமெடி செல்லதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு நிற்கும். ரொம்ப சந்தோஷண்ணே. சீனை எடுத்து போடுவீங்களோ? ஆமாம், சீனு சும்மா ஃபோட்டோலாம் போடுவாங்க, அது மாதிரி அது மாதிரி போடுவாங்க. சீனு ஃபுல்லாக போட முடியாது, நம்ம அது காப்பி ரைட் வரும். அதுக்குமா? ஸோ நம்ம அது வீடியோ போட முடியாது, நம்ம ஃபோட்டோவை போடலாம். போடுவாங்க, அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. அது அப்போ நம்ம நடிக்க நம்மளுக்கு காப்பி ரைட்ஸ் கொடுக்கணும். இளையராஜா சொன்ன மாதிரி ஆமாம், என்ன எங்கள் காமெடி கொடுங்கப்பான்னு கேட்கலாம். இல்லை, ஆக்சுவலாக வந்து நீங்கள் அது ஒருத்தர் காசு வாங்கிடுறோம். ஆமாம், அது அவருக்கு தான் சொந்தம். அப்படி தான் எல்லோரும். இப்போது எத்தனை படம் நான் வந்து அப்பா 200 படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 40-50 படத்துக்கு கான்ட்ராக்ட் இருக்குன்னு, மீதி 150 கூட கான்ட்ராக்டே இல்லை.
பிரபுவுக்கு வந்து நான் நினைக்கிறேன் அவர் 200 படத்தை ஒரு 2 படம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிப்பார். ஆமாம். மீதி எல்லாம் குடுக்கல் வாங்கல் அப்படி தானே, ட்ரஸ்ட் தானே, வாங்குறது சம்பளம் போகிறது. எத்தனை பேர் நமக்கு உங்களுக்கு பிரபுவுக்கும் கொடுக்காம நீங்கள் படத்தை முடிச்சு கொடுத்து. நான் எங்கே வரும்போது இவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொடுத்தேன். ரைடு ஆமாம். அதான் இதெல்லாம் இதாகாமல் இருக்கணும். அப்படி தான் நம்ம அந்த டைமில் எல்லோரும் அப்படி தானே. இப்போ இந்த செக்மெண்ட்லன்னு நீங்கள் நடித்த படங்களில் 2 படம் பேராக சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது ஒரு படம் சூஸ் பண்ணி அந்த படத்தில் ஒரு சீனை பற்றி பேசுங்க. வைதேகி காத்திருந்தால் லக்கி மேன். வைதேகி காத்திருந்தால் அது வந்து பொண்டாட்டிக்கு அல்வா இது வாங்கி கொடுறா, இந்த மாதிரி வந்துடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்ட் பண்ணி நான் கட் பண்ணால் நைட்டில் அல்வா பூ வாங்கி கொடுத்தா அவர் பொண்டாட்டியை கொடுத்து கூப்பிடுவேன். அதெல்லாம் அந்த இது லக்கி மேலே சில்க் ஸ்மிதா கவுண்ட் பண்ணி நான் அந்த கிளப்பில் இது ஐஸ்கிரீம் வாங்கி வச்சேன். சரி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். உள்ளத்தை அள்ளித்தா தாய் மாமன். உள்ளத்தை அள்ளித்தா வந்து நல்ல சரியான காமெடி. அது பிடிச்ச சீனு அந்த இதில் கட்டை வச்சுக்கிட்டு அங்கங்கே ஒடிவோம். அது சூப்பராக இருக்கும். படம் பூரா ஃபுல்லாக நல்ல காமெடி, ஃபுல் காமெடி, அருமையான காமெடி. சுந்தர்சி அவர் படம் பெரிய முறை மாமன் கரகாட்டுக்காரன் சூப்பர். முறை மாமன் வந்து ஒரு காமெடி. இது வந்து நாட்டுப்புற கலைஞர் காமெடி. ஒருத்தன் வந்து சொல்லுவான், பார்த்தா சிவாஜி 10 மணி மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கவுண்டை பண்ணி பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா இவனை பார்த்தா சிவாஜி தில்லாட போனபால் மாதிரியா அப்படிங்க ஒரு காமெடி. அதையெல்லாம் இப்போ பிச்சுக்கிட்டு இருப்பேன். இவர் தான் காசு கொடுத்து ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த நாயனக்காரன் காதல் விட முடியாது சொல்லு அப்படி. அது ஏன் வீரப்பன் காமெடி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான காமெடி. சின்ன கவுண்டர் ஜெய்ஹிந்த். ஆமாம், சின்ன கவுண்டரும் அது இப்போவும் ரசிக்கலாம். இது என்ன புல்லு, இது ஆப்பு, இது கவுண்டர்னு. சின்ன கவுண்டரில் வந்து நேச்சராகவே அது ஒரு காமெடி. சரி, நல்லா 2 உடம்பும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அப்பா வந்து நடிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து அப்பா நடித்த படங்கள் பார்ப்பீங்களா? பார்த்துருக்கேன். நான் இப்போ சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். இப்போ இந்த ஹாலிடேஸ்க்கு வரும்போது ஏதாவது தியேட்டரில் பார்க்குறது. அப்புறமா இப்போ இந்த லாஸ்ட் 30-40 வருஷத்தில் நிறைய படங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் படித்தது பெங்களூரில். 6 வயசில் போயிட்டேன், 17 வயசில் தான் வந்தேன். இப்போ அப்பா வந்து தஞ்சாவூர் போவாங்க. ஆமாம், அங்கே போகிறீங்களா? ஆமாம், போகிறோம். இன்னும் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த தஞ்சாவூரில் இன்னும் நம்ம கிராமத்து கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டுருக்கேன். ஆமாம், இல்லைன்னா விட்டு போயிட்டு பாருங்க பங்காளி உறவுலாம். ஆமாம், அம்மா சொல்லி அடிக்கடி போயிட்டு. அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒன்று வரும், எல்லா பேரும் முன்னாடி ஒரு கும்பிட்டு போவாங்க. கிருஷ்ணன் கோயிலை தாண்டி சூரக்கோட்டை நம்ம பண்ண. அப்புறம் நம்ம பண்ண நம்ம ஊரு சூரக்கோட்டை கிராமத்தை கிட்ட வந்து ஒரு ஐயனார் கோயில். இந்த சைடு கிருஷ்ணன் கோயில், அந்த சைடு ஐயனார் கோயில் வரும். ஆமாம், நான் என்ன தஞ்சாவூர் தேட்டர் கட்டினீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ நானும் பிரபு வந்து திருச்சியிலேருந்து வந்தோம் அது ஃபங்க்ஷனுக்கு. ஆமாம், ஓகே ஓகே. அப்போ வந்து தேட்டருக்கு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு வந்து பிரபுக்கு எங்களுக்கு எல்லாம் அன்பில் தர்மணிங்க இருக்கார்ல, ஆமாம், அவர் வீட்டில் இருந்து வந்துச்சு. பொய்யாமொழி தம்பி இதில் விட அமைச்சர் இருந்தால் அவங்க அப்பா மகேஷோட அப்பா. பொய்யாமொழி நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப. ஆமாம், எனக்கு ரொம்ப. அப்படியா? ஓகே ஓகே. நம்ம செட்டு தானே வச்சுங்களேன். ஆமாம் ஆமாம். அப்படியே நல்ல மனிதர்கள்லாம் இப்போ இருந்தாங்க. அப்போ இப்போ இல்லை.
அதே மாதிரி அப்பாவுக்கு எங்கே இருந்தாலும் சாப்பாடு வந்துடுமா. எங்கே இருந்தாலும் வந்துடும், எந்த ஊருக்கு போனாலும் வாங்கி கேரியர் வரும். பொள்ளாச்சி இப்போ கேட்டால் அங்கே சொல்கிறாங்க, ஆமாம், எல்லா திருநெல்வேலி போட்டால் அங்கே சொல்கிறாங்க, மதுரை போனால் வந்துடும். மதுரை எங்கே போனாலும் ஊருக்கு எல்லாம் ஃப்ரெண்டு ஆளுங்க, நண்பர்கள் நிறைய தமிழ்நாடு பூரா. ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க மாட்டாராம், சொந்தக்காரு மாதிரியா, அவங்க சொந்தம் மாதிரியா பழகுவாராம். கரெக்ட், சொல்றது கரெக்ட். ரொம்ப நானும் பார்த்துருக்கேன். ஆமாம், இப்போ பொள்ளாச்சின்னு சாப்பிட்ருக்கேன், இங்கே வரும் அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அப்போ நம்மளை மட்டும்தான் தனியாக கூப்பிட்டு சாப்பிட்றா அப்படின்னு. உங்களை ரொம்ப பிரியம். ஆமாம், ரொம்ப பிரியம். அந்த நடிப்புலாம் இன்றைக்கி அவ்வளோதான், யாருக்கும் வராது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தெய்வம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் இந்த டூலி ராம் பாட்காஸ்ட்க்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. அப்பாவை பற்றி நீங்கள் பேசினது ரொம்ப என்ன நெகிழ வச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஸ்டுடியோக்கு வந்தது உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் இந்த ஸ்டுடியோ மேலும் மேலும் வர ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம் தம்பி. ரொம்ப சந்தோஷம், வாழ்க. சும்மா கிஃப்ட் ஹேம்பர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்வீட் காரம் காஃபின்னு வாங்குறது. ஓகே, பெட்டி மாதிரியாவது செஞ்சு கொடுத்துருக்கு. அது மாதிரி பண்ணுறாங்க, அழகாக இருக்குல்ல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா லீவில் போயிருக்காளுங்க. எத்தனை பேர் இப்போ பேத்தி? நிறைய பசங்களா? 3 பேத்தி. 3 பேத்தி. ஆமாம், 3 பேத்தியா? 3 பேத்தி. ரொம்ப ராசி தான். செலவு நிறையா இருக்கு. அது 100 பவுன் போடணும். அது நீங்கள் நம்ம பழைய ஊர் கணக்கிலே சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னமும் அது கரெக்டாக நம்ம ஊர் படியாக தான் போட்டோம். நீங்கள் எனக்கு 10 பவுன் கூட போடல. எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ட்ரூலி ராம்.